ஸோ ஹாய் அண்ட் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். இன்றைக்கி நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, த காஸ்பல் ஆஃப் நான் வைலன்ஸ் அப்படின்ற ஒரு ப்ரோஸ் பீஸ். இதை எழுதுனது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மகாத்மா காந்தி. எம்கே காந்தி அப்படின்னா மகாத்மா காந்தி. ஓகேவா? ஸோ இந்த பீஸை அவர் எப்போ எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1920s எழுதியிருக்காரு. என்ன டைம் இது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டைமில் தான் வந்து காந்திஜி வந்து விகரஸாக இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்த டைம். ஸோ அந்த டைமில் மக்களுக்கு எப்படி வந்து மக்களும் ஃப்ரீடம் ஃபைட்டிங்கில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும், த்ரூ வைலன்ஸ் மெத்தடா த்ரூ நான் வைலன்ஸ் மெத்தடா, ஏன் நான் வைலன்ஸ் மெத்தடில் ஃபாலோ பண்ணணும், நான் வைலன்ஸ் மெத்தட் வந்து எவ்வளோ பெனிஃபிட்ஸ் எவ்வளோ அட்வான்டேஜ் அப்படின்றத வந்து சொல்கிறாரு. ஸோ இதில் இருக்கக்கூடிய முக்கியமான 3 பாயிண்ட்ஸை தான் நம்ம வந்து இந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வைலன்ஸ் அல்லது அகிம்சா அப்படின்றது தான் ஹையஸ்ட் மாரல் பிரின்சிபல் இன் அ ஹியூமன் லைஃப். ஒரு ஹியூமன் லைஃப்பில் ஹையஸ்ட் மாரல் பிரின்சிபல் எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அது நான் வைலன்ஸ் தான், ட்ரூத் கூட இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது, நான் வைலன்ஸ் ப்ரமோட் யூனிவர்சல் பிரதர்ஹுட், ஜஸ்டிஸ் அண்ட் லாஸ்டிங் பீஸ். அதாவது சகோதரத்துவம், நீதி, அமைதி, இது மூணத்தையும் ஹியூமன் லைஃப்பில் வந்து ப்ரமோட் பண்றதுக்கு நான் வைலன்ஸ் மிகப்பெரிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ட்ரூத் அல்லது சத்யா, ஓகேவா? ஸோ அது வந்து அதுவும் நான் வைலன்ஸ் அப்படின்றதும் வந்து இன்செப்பரபிள் இன் ஹியூமன் லைஃப் அப்படின்றது தான் காந்தியோட ஃபிலாசபி. எப்பயுமே வந்து ட்ரூத்தும் நான் வைலன்ஸும் ஒரு மனிதனோட லைஃப்ல இருந்து பிரிக்க முடியாத ஒரு பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம வந்து நான் வைலன்ஸை விட ஸ்ட்ராங்கரான ஒரு திங்காக நம்ம கன்சிடர் பண்ணி இந்த ஃப்ரீடம் ஃபைட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ விச் இஸ் ஸ்ட்ராங்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நான் வைலன்ஸ் கம்பேரிங் டு வைலன்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த நான் வைலன்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு என்னென்னலாம் தேவையா, கரேஜ், பேஷன்ஸ், மாரல் ஸ்ட்ரென்த். ஓகேங்களா? பேஷன்ஸ், மாரல் ஸ்ட்ரென்த், இது மூணும் ரொம்ப முக்கியம் நான் வைலன்ஸை ஒரு மனுஷன் அவனோட லைஃப்பில் வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நான் வைலன்ஸுக்கு ஒரு டெஃபனிஷன் கொடுக்குறாரு. அதாவது என்ன அப்படின்னா, நான் வைலன்ஸ் மீன்ஸ் அவாய்டிங் ஹார்ம் இன் தாட், வேர்ட் அண்ட் ஆக்ஷன். அதாவது ஆக்ஷனில் மட்டும் ஹார்மை ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது நான் வைலன்ஸ் கிடையாது. ஈவன் தாட் அண்ட் வேர்டில் கூட வைலன்ஸ் இருக்கக்கூடாது. அதுதான் உண்மையான நான் வைலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு டெஃபனிஷனும் கொடுக்குறாரு. ஸோ இதுதான் வந்து நான் வைலன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி ஒரு எஸ்ஸே எழுதியிருக்காரு நம்ம மகாத்மா காந்தி, இந்த நேம் ஆஃப் த காஸ்பல் ஆஃப் நான் வைலன்ஸ். இதோடைய ஒரு சாராம்சம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.